தெரியாம முழங்கால் போட்டாங்க. என்ன செஞ்சுட்டாப்பி? முழங்கால் போட்டு என்ன ஜெபிக்கிறது தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெபித்தது கிடையாது. ஆனா ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணார். என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா வந்து, ஆண்டவரே இந்த புலியை கிறிஸ்துவ புலியா மாத்திருங்க அப்படின்னா. என்ன சொன்னாரா? இந்த புலியை என்ன மாத்திருங்க? கிறிஸ்துவ புலியா மாத்திருங்க அப்படின்ட்டு லேவியா சொன்னார். எதிர்த்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்த்து பாத்தீங்கன்னா அல்லேலியா ஸ்தோத்திரம் வந்துச்சா சத்தம். அல்லேலியா ஸ்தோத்திரம் வருது. நமக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள நம்ம மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்தோம். அந்த புலிக்கு முன்னாடி ஏன்னா நமக்கு முன்னாடி அல்லேலியா ஸ்தோத்திரம் சத்தம் வருதுன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த புலி உட்கார்ந்துருக்கு. அந்த புலி என்ன செஞ்சுட்டு இருக்கா? அல்லேலியா ஸ்தோத்திரம் சொல்லிச்சான். இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா இந்த புலியை நம்மளோட துரத்தி வந்துச்சு, நம்ம இந்த கிறிஸ்துவ புலியை மாத்த சொல்லி ஆண்டவருக்கு இந்த புலியை மாத்திட்டாரு. அதனாலதான் இது அல்லேலியா ஸ்தோத்திரம் சொல்றவருக்கு இவர் சொன்னாரா, நானாச்சும் ஆண்டவரை காப்பாத்துன்னு என்ன செய்றேன், ஜோம் இது பண்றேன், நீ என்ன பண்ற, நாம ஆண்டவரை ஜோம் பண்றேன் அப்படின்னு அதுக்கு சொல்லிச்சா. உங்களுக்கு தான் ஏகப்பட்ட, நீ எந்த மதத்து புலி அப்படின்னு கேட்டா, ஏன்னா அவர் என்ன ஜோம் இருக்கிறாரு, இந்த புலியை என்ன மாத்தி சொல்லியிருக்காரு, கிறிஸ்துவ புலியா. அதுக்கு அந்த புலி சொல்லிச்சா, உங்களுக்கு தான் ஏகப்பட்ட மதம் இருக்கு, எங்களுக்கு ஒரே ஒரு ஆண்டவர் தான் இருக்காரு, அதனால நான் அவர்கிட்ட தான் சரி அவரை நோக்கி தான் ஜோம் பண்றேன். சரி நானாச்சும் நீ காப்பாத்துன்னு ஜோம் பண்ணியிருக்கேன், நீ எதுக்காக இப்படி ஜோம் பண்ண அப்படின்னு. நான் எப்பொழுதுமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணது வணக்கம். எப்பொழுதுமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆயத்தமான பிறகு நினைச்சுவேன் ஜோம் பண்ணிக்கிட்டே சாப்பிடுவேன். அதனால தான் என்ன செஞ்சேன், ஜோம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு படபடப்பு போயிடுச்சேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வேலைகள்ல நாமும் கூட இருந்தா இருக்கோம், சரியா? ஆனா நாம் இந்த வேலையில் கூட வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் ஆயத்தப்படும்படி நம்ம என்ன செய்யறது, வேறு நம்மை நோக்கி கர்த்தருடைய வார்த்தைகள். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். எதுக்கு ஆயத்தப்படணும்? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படணும். இனி இந்த பூமியில இனி பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்கணும் நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பூமியில அடுத்தடுத்து பயங்கரமான நிகழ்வுகள் உண்டாகி கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், அழிவுகள். இங்க சமீபத்துல நேற்றுக்கு 2-3 நாளா நீங்க டிவி நியூஸ்ல கேள்விப்பட்டு இருப்பீங்க. உங்க ஊட்டி பகுதியில, கோயம்புத்தூர் பகுதியில, வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா மழை வெடிச்சு வந்ததுனால பயங்கரமான உயிர் சேதங்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றன. சைனா தேசத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, சைனாவே என்ன செஞ்சுட்டு இருக்கு, புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, இது ஒரு பகுதியிலே என்று சொன்னால் மற்றொரு பகுதியிலே புயல்கள், எரிமலைகள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் எதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது? அவர் வருகிறார். யார் வருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சாரு வருகிறார். அப்ப நீங்கள் நாம் இதை காண்கிற வேளை நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். யாருக்கு எதுக்கு ஆயத்தப்படணும்? அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படணும். இன்னைக்கு அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுவதற்கு நாம் முதலாவது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். வேதத்துல மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24:44 நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்களும் நானும் நினையாத நாளிகை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்பதான் வருவார், யாரும் கணிக்க முடியாது. ஆனா அவர் வருகைக்கு முன்பாக அடையாளங்களை சொல்லி சென்றிருக்கிறார். பூமியிலே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பல இடங்களிலே பூமி எதிர்ச்சிகள், அது மாத்திரமல்ல கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் உண்டாயிருக்கும், சமுத்திரம் அதன் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தில் சூரியனில் சந்திரனில் நட்சத்திரத்தில் என்ன செய்யும், அடையாளங்கள் தோன்றும். முன்னாடி 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்யும், சூரிய கிரகணம் வரும். இப்ப பாத்துருக்கீங்களா? வருஷத்துக்கு 2-3 தடவை சூரிய கிரகணம் வரும். ஏன் இதெல்லாம் நிறைய பேருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் அப்படி இப்படி நிறைய நம்ம சயின்டிஸ்ட்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பிதற்றி கொண்டிருக்காங்க. என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பிதற்றி கொண்டிருக்கிறாங்க. பைத்தியம் என்று எதை சொல்லுது, உலக ஞான தேவனுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கு, பைத்தியமா இருக்கு. நீங்க என்ன வேணாலும் சொல்லு, அவர் சொல்லும்படிதான் சகலமும் இயங்கி கொண்டிருக்கிறது, சகலமும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவர் என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். அப்ப அவர் வரப்போகிறாருங்கிற செய்தி எனக்குள்ள ஒரு காரியத்தை உண்டாக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதியுள்ள பாத்திரமாய் நினைச்சினோம் மாறணும். ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருகிறபடினாலே அந்த இடத்துல சொல்லப்படுற, ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாங்க, நீங்களும் நினைச்சீங்க ஆயத்தமாயிருங்க. இன்னைக்கு கடந்த கோவிட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏகப்பட்ட பேர் பூமியை காலி கேள்விட்டாங்க. உங்களுக்கு நம்ம இருக்கிறோம், நல்லவங்களுக்கு அதாவது கெட்டவங்களுக்கு வந்துருச்சு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நல்லவங்களும் அதுல அநேகம் போய் சேர்ந்துட்டாங்க, அநேக தேவ மகிமையில பிரவேசிச்சாங்க, சரியா? கடந்த மே மாதம் பாத்தீங்கன்னா வந்து என்னுடைய தகப்பனார் என்ன பாத்தீங்கன்னா வந்து
எல்லா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு திண்டுக்கல்ல இருக்க 2-3 பெரிய ஹாஸ்பிட்டல், மதுரை ஹாஸ்பிட்டல்லாம் கேட்டு எங்கேயுமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருந்து என்ன செஞ்சு பாத்தீங்கன்னா, எங்க போனோம் பாத்தீங்கன்னா வந்து காணாம இருக்கிறார். டெய்லி ஞாயிற்றுக்கிழமை தான் காலையில என்ன செஞ்சிருக்கேன், நெருக்கடியா ரத்தனகுண்டத்தில் இருக்கக்கூடிய லேனார் ஹாஸ்பிட்டல் வெளியில ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துக்கோம், 2வது சிடி ஸ்கேன்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியர் ஆகியிருக்கிற சூழ்நிலையில என்ன பண்றது தெரியாம இருந்து கொண்டிருக்கு. கதறி கொண்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம். அங்க ஆண்டோடைய கிருபையால அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணோடனே உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்பெஷல் கேர்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு அருமையான டாக்டர் நமக்கு தெரிந்த ஒரு அபிநேச்சிய தேவ மனிதர் ஒரு ஹெச்ஓடி டீனா இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க கேர்ல எடுத்தாங்க, எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அட்மிட் ஆகி எரிச்ச பெட்டில் எங்க வீட்டுக்கு எரிச்ச பெட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வயது மதிக்க தக்க முடியும். அடுத்து என்ன செஞ்சாங்க, மறித்து போனாங்க. அடுத்த நாள் அதே பெட்டில் இன்னொருத்தர் வந்து அவர் இறங்கி நல்ல பாடியா இருக்காரு, இறங்கி போய் படுத்தவர், மாஸ்க் மட்டும் வைக்க மாட்டேங்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பாடி தொடர்ந்து மரணம். காலையில 5:30 என்ன செய்ய பாத்தீங்கன்னா டீ வாங்குறதுக்கு வெளியே போயிட்டு இருப்பேன். பாடி பாத்தீங்கன்னா நெட்டுக்க ஸ்ட்ரக்சர்ல வரும். அப்படி நெட்டுக்க 10-15 பாடி ஸ்ட்ரக்சர்ல பிளாஸ்டிக் கவர் போட்டு, ரெட் கலர் ப்ளூ கலர் பிளாஸ்டிக் கவர் போட்டு நெட்டுக்க வச்சிருப்பாங்க. கதறல் பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் முழுவதும் கதறல் பயங்கரமா இருக்கு. உறவுகளை இழந்து அநேக கணவனை இழந்து, மனைவி இழந்து, தாயை இழந்து, தகப்பனை இழந்து பிள்ளைகள் கதரை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அந்நியோட காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். போராடுவேன். அந்த அங்கிருந்தே அவங்க கேரளா கொண்டு போறப்ப மிகுந்த வேதனையா இருக்கும். ஏன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நான் பார்த்தது சின்ன அளவு தான். ஆனா அந்த உலக அளவுல எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தெய்வ மனிதர்கள் எல்லாம் அதுக்குள்ள பிரவேசித்து போயிட்டான். தெரியுமா உங்களுக்கு? சரியா? நீங்க நடுவில் வச்சு ஒரு காரியம் என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, இந்த மரணங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற வேலையில நைஜீரியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பயங்கரமான தேவ ஊழியக்காரர் எத்தனையோ செத்த பிள்ளைங்களை சாதாரண உயிரோட எழுப்பினார். செத்த பிள்ளைங்க வீடியோ போய் நீங்க என்ன நான் போய் சொல்றேன், நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. டிபி ஜோஸ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கார். சரியா? அவர் பாத்தீங்கன்னா அநேக மரித்த பிணங்களை உயிரோட எழுப்பியிருக்காரு. ஒருத்தர் ஆபீஸ்ல செத்து கிடந்த, ஒரு ஆபீஸ்ல போய் அட்டாக் பண்ணி செத்து கிடந்த உயிரோட எழுப்பினார். அவர் பாத்தீங்கன்னா இதே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்திய தேசத்துக்காக ஜூலை 6ஆம் தேதி என்ன செய்யறாரு, ஜூன் 6ஆம் தேதி அன்றைக்கு என்ன செய்யறாரு, எல்லாத்துக்காக ஜெபம் பண்றாரு. இந்திய தேசம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் வேவ்ல பயங்கர பீக்ல இருக்கு பாத்தீங்கன்னா. அதுக்காக ஜெபம் பண்ணிருக்காரு. ஒரு பிரேயர் மவுண்ட்ல ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா வந்து அவருடைய இது சண்டே செரிமனியில போய் மெசேஜ் கொடுத்துட்டு போறாரு. கஃப் பண்றாரு கொஞ்ச நேரம் இருமுன உடனே கொஞ்ச நேரம் அவருடைய உயிர் போயிடுச்சு. கொஞ்சம் வயசு தான் ஆகுது. சரியா? நீ நடுங்க என்ன ஆண்டவர், வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்கள் மிக கடுமையான நாட்கள். யாருக்கு என்ன நடக்குன்னு யாராலையும் நினைச்சு முடியாது, கணிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில வாழ்ந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு தெரியுமா? இதே திண்டுக்கல் மாவட்டத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்த 200 ஊழியக்காரங்க தெரியுமா உங்களுக்கு? பொய் சொல்ல என்ன போய் நீங்க விசாரிச்சு பாருங்க. இந்த திண்டுக்கல் இந்த செகண்ட் லெவல்ல மட்டும் திண்டுக்கல்ல ஊழியம் செய்த 200 ஊழியக்காரங்க இந்த பூமியை காட்சி செய்து போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய வேதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே ஊழியர்கள்லாம் போயிட்டாங்க, வெளிச்சம் இல்லைன்னா அந்த பூமி இருளா இருக்கு. ஆண்டவரே ஆண்டவரே ஒரு விஷயம் இறங்குங்க ஆண்டவரே, இருக்கிற ஊழியர்களுக்காக நீ மனம் இறங்குங்க. அவ்வளவு போராட்டம், அவ்வளவு போராட்டம். இத்தனை நாட்கள் உபவாசம் ஆண்டவரே கெஞ்சி, ஆண்டவர் சமூகத்துல கெஞ்சி இப்ப 3வது கேள்விப்பட்டிருக்கீங்க. 3வது வந்துச்சுன்னா அடுத்து யாரை தொடும்? யார் அதிகமா தொடுன்றாங்க? அதனுடைய வீரியம் என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, டெல்டா பிளஸ் உடைய வீரியம் என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளையிலே தொடுதுன்னா பெரியவங்களுக்கு டேஞ்சர், பெரியவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். பயமுறுத்தல சரி, அவங்க பயமுறுத்தி வசனத்துக்கு நேரத்துக்கு விரும்பல. டெல்டா பிளஸ் பத்தி நீங்க போய் இது பண்ணி பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சரியா? பயங்கரமான இந்த டிசம்பர்ல பயங்கரமான மரணங்களை இந்தியா சந்திக்கும் சொல்றாங்க. வருகிற டிசம்பர்ல அநேக குழந்தை பூமிக்கு கடந்து போகும் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு என்ன பண்ணணும்? இதை கேட்கிறப்ப என்ன பண்ண செய்யணும்? போராடி ஜீவிக்கணும். சரியா? என்னுடைய சகோதர சாம் இருக்காங்க. சாமுக்கு மட்டும் தெரியும், மே 25ஆம் தேதி எங்க டேடி கூப்பிட்டு 22ஆம் தேதி அட்மிட், 25ஆம் தேதி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். 26ஆம் தேதி எனக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஃபீவர் ஆயிடுச்சுன்னா ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதி இரவு பாத்தீங்கன்னா பயங்கர படு சிவியர் ஆயிடுச்சு. நைட் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்க லோக்கல்ல தான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருந்தேன். போய் நைட் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்து 99 இருந்துட்டு இருந்த ஃபீவர் 102க்கு போயிடுச்சு. 2க்கு போன பிறகு என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா வந்து சரி நைட் ஒரு 10:30க்கு மேல என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ண முடியல,
இருக்கு மூஞ்சி, அதாவது இன்ஹேல் பண்ண முடியல, எஸ்கேப் பண்ண முடியல. 2 நோஸ் ஃபுல்லா 11:10க்கு சாம் போன் அடிக்கிற நைட்டு. அப்புறம் சாம்பா நைட்டோட நைட்டா கார் எடுத்துட்டு வர அப்படி இருந்து லெனாக்கு அட்மிட் ஆகி நைட்டு பாத்தீங்கன்னா வந்து அட்மிட் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா இருந்து போறப்ப ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நம்முடைய ஆவினால் அபிஷேகப்பட்ட பார்த்தோம். என்னை இந்த பலவீனத்தை தொட்டு இந்த பலவீனத்துல சாகிறதுக்கு நான் ரெடி கிடையாது. இந்த பலவீனை மேற்கொள்வதற்கு இதுக்கு அதிகாரம் கிடையாது. நான் உம்முடைய ரத்தத்தினால பிறந்ததில்ல, இயேசுவின் நாமத்தினால இதை நான் பயன் பண்றேன். இந்த கடிந்து விடுகிறேன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு என்ன செய்ய பாத்தீங்கன்னா காலையில என்ன பண்ணீங்கன்னா லேனாடு போறேன். லேனாடு இங்க 102 இருக்கிற ஃபீவர். லேனாடு போய் பாக்குறோம் பாத்தீங்கன்னா வந்து ஃபீவர் என்ன பாத்தீங்கன்னா வந்து 98.6 இருக்கு. அல்லேலூயா. அங்க போனேன்னு என்ன பாத்தீங்கன்னா பிரீத்திங் வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து ஆனா ஸ்புட்டிங் ஆயிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. உடனே போய் சிடி ஸ்கேன் எடுத்தோம். சிடி ஸ்கேன்ல ஒரு இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் சொல்றாரு, என்னங்க ஆச்சரியமா இருக்குங்க, நீங்க என்ன பிரீத்திங் ப்ராப்ளம் வந்து சொல்றீங்க, இப்படி பயங்கரமா வந்தீங்க. ஆனா அன்னைக்கு நடந்த காரியத்தை எனக்கு நம்பி தெரியும், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அங்க போறேன் பாத்தீங்கன்னா வித்தியாசம். ஆனா அந்த சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து லிவர் மட்டும் நடந்துச்சுன்னா ஃபேட்டி லிவர் மட்டும் அது மட்டும் நடந்துச்சு. உடனே என்ன செஞ்சு பிளட் டெஸ்ட் கொடுத்தேன். சிஆர்பி லெவல் மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு 5 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஆனா எனக்கு எவ்வளவு இருந்துச்சு பாத்தீங்கன்னா சிஆர்பி லெவல் 83.17 இருந்துச்சு. அப்பவே புரிஞ்சுட்டேன் இது லங்ஸ் இது பண்ணல, எங்க போச்சு லிவரை டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த 2-3 டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணேன். எம்டி படிச்சவங்க. ஆனா ஜோம் பண்ணிட்டு ஆண்டவருடைய ஞானத்தினால கர்த்தர் அந்த பிரச்சனையில நினைச்சு விடுதலை ஆக்கினாங்க. ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன், இனி நம்ம பூமியில இருக்கிறதுக்காக அவருடைய வருகை, அவருடைய வருகைக்கு அநேகர் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு லூசிபர் விழுகிறப்ப 33 கோடி தூதர்கள் எழுந்து வந்துட்டான். நான் எழும்புறப்ப இந்த பூமியில இருக்க அத்தனை 200 கோடி ஜனங்களுக்கு பரலோகத்துக்கு வருவேன். ஏன்னா நான் உன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த போராட்டங்களை கர்த்தர் ஜெயம் எடுத்தார். ஏன் இந்த இடத்துல சாட்சியம் கூட சொல்றேன். ஒரு காரியம் என்ன பாத்தீங்கன்னா, நாம் ஆயத்தப்பட வேண்டியது எதற்கு, யார் முன்னாடி நிக்கிறதுக்கு. இந்த வேலையில் கூட அதைக்கான வேலையில செய்தியா நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு காரியத்தை நாம புரிந்து கொள்ளணும். வேதத்துல அப்படி ஆயத்தப்பட்ட ஒரு மனிதனை குறித்து தான் வேதனை சாட்சி கொடுக்கிற அந்த மனிதனை குறித்து என்ன செய்ய போறோம், இந்த வேலையில தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் என்ன செய்யும், நடக்கும். இப்ப அவர் வருகை நாட்கள்ல நோவா நாட்கள்ல என்ன நடந்துச்சோ அதே போல அவருடைய வருகை நாட்கள் என்ன செய்யும், நடக்கும் சொல்லி பின்னாடி அதுக்குரிய அடையாளம் ஆண்டு சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் நினைச்சுவாங்க, பெண் கொடுத்தோம் குசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தோம் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். உணர்வற்ற இருதயம். நீங்க பாத்தீங்களா இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் பெட்ரோல் டீசல் விலையை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு தெரியும் மக்கள் கையில பணம் கிடையாது. ஏன்னா உணர்வு கிடையாது. மக்களுக்கு கவலை கிடையாது. எவன் சேர்த்தா என்ன படைச்சா அவனுக்கு கவலை கிடையாது. சரியா? நீ பாருங்க, அவங்கள விட்டுருங்க அரசாங்கத்தை. இங்க இருக்கிற வியாபாரிகளாச்சும் சரி, எல்லா கையிலும் காசு இல்லை, கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு கொஞ்சம் லாபம் வச்சு சம்பாதிக்க என்ன கிடைக்கும். எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா தார்மாரான ரேட்டு, வாய்ப்பு வந்த ரேட் எல்லாம் வச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க, உட்பட செய்து கொண்டிருக்கிறாங்க. எதுமையா இருக்கு பாக்குறப்ப. ஏன் உணர்வு கிடையாது. எவன் செத்தாலும் எவன் முளைச்சாலும் எவனுக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. யாருக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. அப்ப இதுதான் அந்த கடைசி காலத்தினுடைய நிகழ்வுகளில ஒன்று. என்ன ஜனங்களுக்குள்ள என்ன இருக்காது, உணர்வு இருக்கு. உணர்வுல என்ன நடக்கும் தெரியுமா, எல்லா விதமான பழியாட்டங்களும் எல்லா விதமான துர்க்கிரியங்களையும் என்ன செய்யறான், பிசாசு கட்டவிழ்த்து விடுறான் ஜனங்களுக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் நடந்தது. எப்ப இன்னைக்கு நடந்தது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இலுமினாட்டிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ல்டுலே பாத்தீங்கன்னா சீக்ரெட் குரூப்னு சொல்லக்கூடிய ஒரு பொல்லாத ஒரு கூட்டம். சரியா? அந்த கூட்டம் தான் என்ன செய்யுது பாத்தீங்கன்னா உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது. அவன் என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்ல போய் பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு பேங்க்ல இன்னைக்கு நடந்துட்டு பாத்தீங்கன்னா கோவிட்-19 இத ஒரு ப்ராஜெக்டா எடுத்து 2025 வரைக்கும் இதை கொண்டு போகணும்னு சொல்லி இதற்குரிய வேக்சின்ஸ் இதற்குரிய எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வைரஸை உருவாக்கக்கூடிய லேப் கூடிய எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கான், பல ஆயிரம் கோடியில உலகளவில் செஞ்சுட்டு இருக்கு. நான் போய் சொல்றேன். சரியா? இத செய்திருக்கிறது யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய இலுமினாட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த கூட்டம் இப்ப வேர்ல்டு பேங்க் சொல்லிருக்கு என்கிட்ட இவ்வளவு பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க. இலுமினாட்டிஸ் குரூப், இந்த சீக்ரெட் குரூப்ஸ் சொல்லக்கூடிய அதுல ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி இருக்காங்க. யார் பாத்தீங்கன்னா அவங்க பூரா இவங்க.
அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், இந்த ப்ராஜெக்ட்டை 2025 வரை என்ன செய்யணும், ஓட்டணும், வேர்ல்ட் லெவல்ல என்ன செய்யணும், இந்த ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணணும்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணி கொண்டு இருக்கான். அப்ப இந்த வேலையில நீங்களும் நாம இல்ல எப்படி இருக்கணும்? ஏன்னா உணர்வு கிடையாது மனிதனுக்கு, யாருக்கு என்ன நடந்தாலும் யாருக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், ஆயத்தமா. நிஜத்துல இந்த நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படி நடக்கும். இப்ப நம்ம எதை கவனப்படுத்தணும்? ஒரு மனுஷன் போய் ஒரு குருட்ட போய் கேட்டான், குருவே நான் புத்தி அடையிறதுக்கு, அதாவது ஞானம் அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அந்த குரு சொன்னாரா, நீ மூணு வேலையை தியானம் பண்ணிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். என்ன சொன்னாரா, 3 வேளையும் தியானம் பிரேயர் பண்ணிட்டு போய் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். அதுக்காக அவன் வந்து அந்த சிசியை வந்து கேட்டான் அந்த குருட்ட, குருவே அது என்ன வளர்க்கலாம், ரஸ்தாலி வளர்க்கலாமா இல்ல சாம்பிராணி வளர்க்கலாமா கேட்டான். அப்ப அவன் சொன்னாரா, நீ எப்படி பிரேயர் பண்ண கேட்டிருந்தா கூட உனக்கு என்ன சொல்லிருக்கான், நான் பதில் சொல்லியிருப்பேன். ஆனா நீ எப்படி என்ன கேட்டிருக்கேன் வந்து என்ன வாழைப்பழம் சாப்பிட கேட்டல, அவனுக்கு ஞானமே வராதுன்னா. சரியா? இங்க இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறப்போ ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு விடணும். நோவாவை காலத்துல எப்படி நடந்துச்சு, ஆனா நோவா எப்படி நடந்தார் அதை நம்ம பார்க்கணும். சபை பார்க்க வேண்டிய நபர் யார் தெரியுமா, நோவாவை பார்க்கணும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? லேவியர் நான் தான் காவியங்களை பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கேன். நோவா எப்படி இருந்தார் அதுதான் நம்ம பார்க்கணும். நோவாவை காலத்துல நடந்தது நடக்கலாம், ஆனா நோவா எப்படி தப்பிச்சுட்டாரு நம்ம பார்த்துட்டு நம்ம நினைச்சுக்கலாம் தப்பிச்சுக்கலாம் முடியுமா? எத்தனை நம்புறீங்க? சத்தமாகவே சொல்லுங்க. நம்ம தப்பிக்கிறதுக்குரிய வழியை பார்க்கக்கூடிய வழிய அழிவுக்குரிய வழியை நம்ம பார்க்க கூடாது. இந்த இடத்துல ஆண்டவர் 2 காரியத்தை வைக்கிறாரு, சாபம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. இப்ப நம்ம எதை எடுத்துக்கணும்? அப்ப ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும், நம்ம யார் பக்கம் வைக்கணும்? அப்ப அதை செஞ்சுட்டோம்னா தப்பிச்சுக்கலாமா? அப்ப நோவா எப்படி நடந்தாருங்கிறது வேதத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ, சரி அந்த அதுல 8:6 40 நாள் சென்ற பின் நோவா தான் வேலை செய்திருந்த ஜன்னலை திறந்து வெளியிட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நோவா அப்ப எப்படி வாழ்ந்துட்டாரு? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீதிமானுடைய காரியம் இருக்கும். நீதி என்னது? தேவனுடைய சட்டம். தேவ சட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நீதி. தேவன் வைத்திருக்கிற இந்த உலகத்துல ஒரு சட்டம் இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா தேவனுக்கு ஒரு சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது என்னது? நீதி. எதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, எதை செய்யணுமோ அதை செய்யணும். களவு செய்யாதிருப்பாங்க, செய்யக்கூடாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க, செய்யக்கூடாது. கொலை செய்யாதிருப்பாங்க, செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற லிஸ்ட்ல வருது. தகப்பனை தாயும் கணவன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நினைச்சு சேவிக்க கடமை. யாரும் விக்கிரத்தை நினைச்சு வேணாம் உண்டாக்க வேண்டாம். அப்ப செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாத எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? தம்முடைய வேதத்தின் வாயிலா நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. எது வாயில எழுதி கொடுத்திருக்காரு? எத்தனை பேர் நீங்க காலையில சர்ச்சை வரது மாதிரி நீங்க பைக் பிடிச்சிருந்தீங்க? நான் கையெல்லாம் தூக்க சொல்லுங்க, மனசுல வச்சுக்கோங்க. அன்றாட நம்ம சரீரம் பலன் அடைகிறதுக்கு அன்றாட ஆகாரம் எடுக்கணும். டெய்லி நினைச்சு நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டனாலே நம்ம சரீரம் போசாக்கா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி உடையதா இருக்கு. அதே போல நமக்குள்ள இருக்க ஒரு ஆத்மா ஒன்று உண்டு. அந்த ஆத்மாவுக்குரிய ஆகாரம் எது தெரியுமா? ஆகாரம் எது? வேத வசனங்கள். அதனால ஆண்டவர் சொல்றாங்க, இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அன்னைக்கு சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப இந்த வசனத்தை அன்றாட உட்கார்ந்து நினைச்சோம் வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது நாம் தேவ நீதியை புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் தேவனுடைய நீதியை நம்மளால நினைச்சு நிறைவேற்ற முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, வேதத்தின்படி வாழ்கிற ஒரு
என்ன பார்த்தீங்கன்னா நீதிமானின் அடையாளம். இன்னும் சங்கீதத்துல நீதிமான் சொல்லி அநேக அடையாளங்கள்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம். சரியா? தன் மனத்தை வட்டி போடாமலும் கபடாய் ஆணையிடாமலும், சரியா? அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம லிஸ்ட் இதுல சொல்றப்பெல்லாம் சொல்றோம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவனுடைய நீதி. இந்த நீதிய அன்றாட உட்கார்ந்து நினைச்சணும், வாசிக்கணும், சிரத்தை எடுத்து வாசிக்கணும். சீன தேசத்துல ஒரு சகோதரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்து வந்தார். எப்படி தெரியுமா பாத்தீங்கன்னா, அவருடைய தகப்பன் கேன்சர்ல மரண படுக்கையில் இருக்கிறாரு. ஏசாண்டவர்னா யாருமே தெரியாது. அவங்க தாய் சிறு பிள்ளையா இருக்கிறப்ப அவங்களுக்கு ஆண்டவர் பத்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. 1949 சீனால ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சீனா கம்யூனிஸ்ட் தேசமா மாறிடுச்சு. ஆனா அவங்க தாய் 1940 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்பட்டது மூலமா கேள்விப்பட்டிருக்காங்க. அவர் மரித்து உயிரோடு எழுந்த தெய்வம், அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தெய்வம், சுகப்படுத்துகிற தெய்வம்ங்கிற செய்தியை அவங்க தாய் சிறு பிள்ளையா இருக்கிறப்ப தெரிஞ்சிருக்காங்க. இப்ப அந்த தாயுடைய கணவனார் மரண படுக்கையில் இருக்கிறார். சென்று எல்லா மருத்துவமனைக்கு போனாங்க. கடைசியில குணமாக்க முடியல. பணம் அனைத்து செலவழிச்சிருச்சு. கடைசியில பிள்ளைகளை தெருவில் அனுப்பி அங்க பாத்தீங்கன்னா அந்த ரொட்டிகளை தான் வாங்கி சாப்பிடுவோம். அந்த ரொட்டிகளை பிள்ளைகள் மற்றவங்க யாசித்து வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை குடும்பம் தரப்பட்டுச்சு. ஆனா அந்த அந்த தகப்பனார் சூழ்நிலை மாதிரி இல்லை. ஒரு நாள் அந்த தாய் இரவில தன்னுடைய 6 பிள்ளைகளை வைத்து அதுலயும் அந்த தம்பியை வைத்து சொல்றாங்க, இயேசுன்ற ஒரு தெய்வம் இருக்கிறார், அவருக்கு நம்ம வேண்டி பார்ப்போம், அவரு எப்படியாவது நம்ம அப்பா உங்க அப்பாவுக்கு சோகம் எடுக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி 6 பேரும் அந்த தாயை சேர்ந்து அவங்க தகப்பனார் அருகாமையில உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி, இயேசுவே என் வீட்டுக்காரர் நினைச்சீங்க சுகமாக்கும் அப்படின்னு சொல்றப்ப பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்றப்ப கேன்சர்ல அத்தனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் குணமாக்க முடியாதவர இரவாய் கத்தர் எழுதினார். சத்துமரடியே சொல்லுவேன். இதை பார்த்த உடனே அது இருக்கிற அவங்க பிள்ளைகள் ஒரு பையனுக்கு ரொம்ப பயங்கர உயிர் பயங்கர ஆண்டவர் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நேசம் எப்படி நான் அறிகிறது, நேசம் பத்தி எப்படி தெரிந்து கொள்வது, இயேசுவை பத்தி அறியணும் புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை வச்சிருந்தாலே முடியும், இயேசுவை பத்தி தெரிந்து கொள்ள முடியும். சொன்ன உடனே இந்த புத்தகம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அது வெளிநாட்டு மிஷனரிகள் தான் விஷயம் கிடைக்கும் சொன்னாங்க. என்ன பண்ணாங்கன்னா டெய்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுவே எனக்கு இந்த புத்தகத்தை தாங்க, இயேசுவே இந்த புத்தகத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொப்பனத்தில் அவர் வெளிப்பட்டு ஒரு மனிதர் கதவை கட்டி அந்த புத்தகத்தை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கிற மாதிரி 2 மனிதர்கள் வந்து கொடுக்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தாங்க. பார்த்து முடிச்ச காலையில 4 மணிக்கு யாரும் 2 கதவை தட்டாங்க. கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாருங்க, அந்த புத்தகத்தை கொண்டு வந்துருக்கீங்க கேட்டாங்க. ஆமா அப்படின்னு வெளியில போன உடனே அந்த புத்தகத்தை வாங்கி புத்தகம் குஞ்சிக்கிட்டு அதை கட்டி பிடிச்சிட்டாங்க பைபிள்ல. சரியா? 3வது வரைக்கும் படிச்சாரு. எழுத்துக்கூட்டி தான் வாசிக்க தெரியும் புத்தகத்தை பைபிள்ல. என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? 2 வாரத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் வாசிச்சு முடிச்சாரு. சத்துமாலையே சொல்லுமே 30 நாள்ல மத்தேயு சுவிசேஷத்தை அப்படி மனப்பாடம் பண்ணி கொண்டு விட்டார். கட மத்தேயு சுவிசேஷம் சொல்ல தெரியுமா? யூன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் தான். சரியா? இன்னைக்கு சைனால 10,000 அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் உருவாக்கி இருக்காரு. சத்தமாலையே சொல்லுமே நம்ம எத்தனை சபை உருவாக்கி இருக்கோம். சரியா? ஏனோ தானோ சபைக்கு வந்துட்டு போறோம். சரியா? பரலோகத்துக்கு போய் அவர்கிட்ட போய் விரும்பிய டைசிட்டி யார் என்றாங்க. அந்த மனுஷன் இயேசு யாருன்னே தெரியாத ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்துல பிறந்து இயேசு குறித்த கேள்விப்பட்டு இன்றைக்கே பாத்தீங்கன்னா அவர் மொழியில அவ்வளவு அழகா உபதேசம் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவுக்காக பல முறை சிறைச்சாலை சென்று சிறைச்சாலையில அடிச்சு நொறுக்கி எலும்புதான் அவர் நொறுக்கி போட்டாங்க. அவர் பாத்தீங்கன்னா வந்து கடந்த வருடம் கூட ஜனவரி மாதம் எங்க வந்திருந்தாங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பெரியவருக்கு வந்திருந்தார். அந்த ஒரு ரொம்ப வயசாயிடுச்சு அந்த ஐயாவுக்கு, இவன் ஐயா. அந்த மனுஷனை போய் பார்த்து பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, நான் பட்ட பாடுகள் எல்லாம் ஒரு துளி கூட ஒண்ணு இல்லை. இயேசு பட்ட பாடுகள் இதனால எங்க தெரியுமா, ஒரு மனோட சிறைச்சாலை போய் இன்றைக்கு அவருடைய சொந்த தேசத்துல அவர் வாழ முடியாம ஜெர்மன் தேசத்துல அகதியா இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? ஜெர்மனில ஒரு நாடு இருக்கலாம், அகதியா இருக்காரு. சீனாக்குள்ள வந்தா புடிச்சு ஜெயில போடுவாங்க. ஏன்னா இத்தனை பேர்த்த நீ கிறிஸ்டினா மாத்திட்ட, 10,000 சர்ச்சை உண்டாக்கி விட்ட, அதனால சீனாக்கு வந்தா அவனை நினைச்சுக்குவேன் உள்ள போட்டு. ஆனா ஜெர்மனுக்குள்ள இருந்து மற்ற ஊடகங்கள் மூலமா அவனை தொடர்பு வந்து இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் நாடுகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு போய் சுவிசேஷத்தை மிக வைராகியமா இருக்கிறார், பறைசாட்டி கொண்டிருக்கார். அவர்கிட்ட சொன்னேன், நானும் உங்களை மாதிரி ஆனந்த் நினைக்கிறேன், இதுக்கு என்ன வழி அப்படின்னு. இல்ல, யூ ஆர் த யூன் ஃபார் யுவர் இந்தியா அப்படின்னு. நீ இந்த தேசத்துக்கு நிகழ்ச்சி ஒன்னையும் போனா கத்த பயன்படுத்துவார் இயேசுக்காக நீ அப்படின்னு போனார். ஆண்டவருக்கு நான் மைமை செலுத்துறேன். ஏன் தெரியுமா பார்த்தீங்கன்னா, மிக கவனம், நம்ம ஒரே ஒரு வாழ்க்கை தான். சரியா? எப்ப வேணா புஸ்தகம் முடிச்சுக்கணும். சரியா? பயங்கர பெரிய பெரிய பலமான
ஜப்பான்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கோவில்ல பூரா இடத்த காலி செஞ்சாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் உலகத்தை காலி பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் பல ஆம்னி பஸ்களுக்கு அதிபதி, பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி. கடைசியில அவர் மறித்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா 4-5 பேர் கூட இருந்தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோவிட்ல இறந்ததுனால 4-5 பேர் வச்சுதான் அவர் நினைச்சிட்டாங்க, அவர் கொண்டு போனாங்க. இருக்கட்டும், நாம் ஒரே ஒரு காரணம், இந்த வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நீதிமானா நாம் காணப்படும். எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். இரண்டாவது ஒரு காரியம் வேதத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். நோவா முதலாவது நீதிமானாய் காணப்பட்டார். தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல் ஒரு இருதயம். ஆண்டவர் என்ன சொல்றாங்க அதை செய்வதற்கு நம்ம முதலாவது அர்ப்பணிக்கணும். அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு மிஞ்சி நான் போய் நினைப்போம். அப்படின்னா இல்ல, ஏசப்பா என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யணும். லோத்திங்கிற மனிதனை குறித்து நீங்க வேதத்துல வாசிச்சிருப்பீங்க. அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் லோத்துவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் இணைச்சி சொல்றாங்க. அங்கிருந்து காப்பாற்றி கூட்டு வரும் பொழுது லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்ததுனால உப்பு தோணாங்க. இப்ப லோத்து அவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீ நான் காண்பிக்கிற மலைக்கு போன்றாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாது, அவ்வளவு தூரம் இன்னும் இருக்குது. நிறைய நேரம் நம்மளும் கொஞ்சம் ஆண்டவர் கால சொல்லுவோம். ஆண்டவர் நான் இப்படி செஞ்சிருவேன், ஆண்டவரே அப்படி செஞ்சிருவேன், ஆண்டவரே எல்லாம் நமக்கு தான் பிரியம், ஆண்டவரே நான் கரெக்டா செஞ்சிருவேன். ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படிதான் செய்யும். இப்ப ஆண்டவர் சொன்ன மலைதூரத்துக்கு போயிருந்தா அவர் தச்சிருப்பாரு. இவர் ஒரு இடத்தை எடுத்து போனார்ல, அதனாலதான் அம்மோனியர் மோவாபியர் தோன்றினார்கள். பொல்லாத சண்டை வேதத்தை வாசிப்பாரு. சரியா? இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நம்ம போனோமே ஒழிய நம்ம ஒரு இடத்தை வச்சுட்டு அதுல ஆண்டவர் கொண்டு வரக்கூடாது. சரியா? அப்ப இந்த இந்த நோவாங்கிற இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கன்னா, கர்த்தர் என்ன சொன்னாங்களோ அதான் செஞ்சாரு. இயேசுப்பா சொன்னபடி எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம்? இதை செய்யாத, இதை பேசாத, இந்த இடத்துல நிக்காத, இப்படி நடந்து கொள்ளாத, முடியாது. நீங்க நேரங்களில் இருமாப்பான எண்ணங்கள், நான் இப்படிதான் இருப்பேன், என்னை மாற்றிக்கவே முடியாது, மற்ற எல்லாரும் மாறிக்கிட்டா நான் என்னை மாற்றிக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்றேன், இப்படி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, தயவு செஞ்சு வரவே மாட்டேன். கர்த்தர் உங்களுக்கு எப்படி கற்பிக்கிறாரோ அப்படியா நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள இல்லை என்று சொன்னால் பரலோகத்தை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா கர்த்தர் கட்டளையிட்டபடி நோவா செய்தார். நோவா அவர் காலத்துல வாழ்ந்த மனிதர்களின் நீதிமானாய் மாத்திரமல்ல, தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே செஞ்சாரு, செய்தார். ஆண்டவர் சொன்னபடி செய்யணும். ஆண்டவர் சொன்னபடி செய்யறதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். மீறி செஞ்சோம்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியாமை மாத்திரமல்ல, பாவம், அக்கிரமம், மீறுதல் எல்லாம் வரும். ஆண்டவர் சொன்னாங்க இந்த கனியை புசிக்காதேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொருத்தன் பேஸ்ட கேட்டு அவன் என்ன செஞ்சுட்டான், அதை அப்படியே திருச்சி பேசுறான். இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அப்படி இப்படி நீ திருச்சி என்ன செஞ்சுட்டா பாத்தீங்கன்னா, இதை சாப்பிடுற நாள்ல நீ என்ன ஆகிட்ட தேவன்ல போறாய். சரியா? இப்ப என்ன பண்ணிட்டான் பாத்தீங்கன்னா, அந்த இல்லாத உலாதன சொல்லி இவங்களை எதுக்குள்ள திருப்பி விட்டான், பாவத்துக்குள்ள திருப்பி விட்டான். நடந்தது என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, அந்த ஏழை தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார். தேவன் அருமையாய் பார்த்து உண்டாக்கின மனிதர்களும் தன்னுடைய சாயலை மட்டும் நமக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அப்படித்தானே? மிருகத்துக்கோ பறவைகளுக்கோ ஊர்வனங்களுக்கோ இல்ல கடல்ல வாழக்கூடிய ஜந்துக்களுக்கோ ஒன்றுக்கு கர்த்தர் தம்முடைய சாயலை கொடுக்கல. யார் கொடுத்தாரு? உங்களுக்கு எனக்கு. ஆனா நம்மளை யாருக்கு பிடிச்சிட்டான்? சசி. காரணம் என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, அநேக நேரத்தில் தேவன் சொன்னபடி நம்ம செய்ய முயற்சி பண்றது இல்லை. தேவன் சொன்னபடி என்ன செய்யறதில்ல, செய்யறதில்லை. தேவன் சொன்னபடி நம்ம செய்யலைன்னா நடக்கிற பிரச்சனை அதுதான். நாம் ஏதேனிலிருந்து புறக்கணிக்கப்படலாம், அல்லது மோவாபியர்களை அம்மோனியர்களை உற்பத்தி பண்ணி விடலாம், அல்லாத பட்சத்துல கிறிஸ்துவ தான் தோன்றிடும். நீங்க நேரத்தில் படிச்சு பாருங்க, வாக்குத்தத்தத்தின் சந்ததி யார் தெரியுமா? ஈசாக்கு எங்க வந்திருக்கணும், எங்க வந்திருக்கணும். ஆமா, ஆனா அவர் என்ன செஞ்சாரு, சாராளமா பேச்ச கட்டு போய் என்ன பண்ணாரு? பிரச்சனை என்னது? இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. உலக நாடுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவர்கள் வந்தாங்க பிரச்சனை. தெரியுமா அவருக்கு? சபையில தான் போதிச்சுட்டு இருந்தாரு ஒரு வீக்கார். போதிச்சுட்டு இருக்க பாத்தீங்கன்னா, அங்க நிறைய பேர் எல்லாம் அமைதியா செய்தி கேட்டுட்டு இருக்கப்ப ஒரு குட்டிக்குள்ள மட்டும் பயங்கர சத்தம் ஆட்டம் போட்டான். அது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பாத்தீங்கன்னா எப்படியாவது அந்த பிள்ளைய மறைச்சு பார்க்க வைக்க, இப்படியே செய்தி கொடுக்க, ஆனா அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா பயங்கர சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே கூட்டிகிட்டே இருந்தான். உடனே என்ன பண்ணாரா, இந்த ஊழியக்காரர் எல்லாம் செய்தியில முடிச்சு பிறகு எல்லாம் ஜோம் பண்ணி என் ஆத்மாவே சொல்லி எல்லாம் பண்ண போய் இந்த குட்டி போன திருத்தான் போகக்கூடாது அப்படின்னு அந்த குட்டி கூட்டுறாங்க. ராஜா பயாபந்தான் குட்டி பெண். அவன் போனான். போனே அவன்கிட்ட கேட்டாரான், உன் பேர் என்னமா அப்படின்னு கேட்டான்.
குட்டி சாத்தான் அப்படின்னா தூக்கி வாங்கி என்னடா குட்டி சாத்தான் சொல்றாங்க சர்ச்சுக்குள்ள வந்துச்சு அப்படின்னே. சரி உங்க அம்மா பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. பூதம் அப்படின்னா. ஒண்ணும் புரியல. சரி உங்க அப்பா பேர் என்னன்னு? பிசாசு அப்படின்னா. சரி முதல் இவனுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே அப்படின்ட்டு இப்போ வீடு எங்க இருக்கா தங்கம் அப்படின்னு வீட்டை காமிச்சு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் அவன் அம்மாட்ட கேட்டானா, என்னமா ஒரு பேர் என்னமான்னு கேட்டான். அந்த அம்மா சொன்னா சாரா அப்படின்னா. உங்க வீட்டுக்கார பேர் என்னன்னு கேட்டான். ஆபிரகாம் அப்படின்னா. சரி உங்க பிள்ளை பையன் பேர் என்னது? ஈசா பேர். என்னம்மா இங்க வந்து வேற மாதிரி சொல்லுங்க, அவன் பேரு குடிச்சாட்டாங்க ஒரு பூதம் இல்லையா இல்லையா? எங்க வீட்டுக்காரர் நல்லா சின்ன சர்ச்சில் இருக்கிறவரையும் சர்ச்சை விட்டு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா வேலைக்கு போயிட்டு வரப்போ ஃபுல்லா வருவார். ஃபுல் கண்டினியூ வந்து ஃபுல் ட்ரிங்க்ஸ்ல வருவார். வர்றப்ப பாத்தீங்கன்னா அவரு வர்றப்ப பாத்தீங்கன்னா பிசாசு மாதிரியே வருவார். என்ன சொல்லு? அப்ப என் மைண்ட் சொல்லி பிசாசு வருது ஒழுங்க கவனமா இருந்துக்க அப்படின்னு மைண்ட் நினைச்சு பிசாசு வருது உங்க ஆர்டர் போது ஒழுங்க கவனமா இருந்துக்க அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க. அந்த அம்மா யார் சொல்லுவாங்க? வீட்டுக்காரர். அப்படியே அவரு அங்கிருந்து வர கோவத்தெல்லாம் வீட்டுக்குள்ள நுழையிறப்ப அந்த குட்டிச்சாரன் எங்க அப்படின்னு கேட்பாங்க. யாருக்கு நினைப்பாரு? குட்டிச்சாரன் யாரு? அவங்க மகன். இந்த குட்டிச்சாரன் எங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குங்க அப்படின்னு. நீ எதுக்கு பூத மாதிரி வந்து நிக்கிற? நீ எதுக்கு வந்து பூத மாதிரி நிக்கிற? இதை கேட்டு அவன் என்ன செஞ்சுட்டான்? அவன் பேர் என்ன நினைச்சிட்டியான்? குட்டிச்சாரன் நினைச்சிட்டியான் அப்படின்னு. அப்புறம் தான் ஜோம் பண்ணா, ஐயோ ஆபிரகாம் சாராடா இருக்க வேண்டிய குடும்பம் எப்படி இருக்குது? விசுவாசம் இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? வேதனை பண்ணாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக குடும்பங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா தேவன் என்ன செய்ய சொல்றாங்க அதை மீறி செய்யறது. தேவன் சொன்னதை மீறி செஞ்சோம்னா பிரச்சனை எங்க தெரியுமா பாத்தீங்கன்னா நம்ம தோன்றிடும். எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அப்ப இங்க இந்த அருமையான நோவா என்ன செஞ்சாரு? தனக்கு கட்டளையிட்ட அப்படின்னா என்ன செஞ்சாரு? செய்து நிறைவேற்றுகிற ஒரு சுபாவமுடையவராய் யார் காணப்பட்டா? இந்த நோவா. அதே 7ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் வாசிப்போம். அங்கேயுமே காரியம்தான். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் தனக்கு கர்த்தர் என்ன சொன்னாங்க அதை செஞ்சார். நீங்க ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்றாரு அதை மட்டும் செய்யப்படணும். மீறி செய்யறது, என்னுடைய ஞானத்துல செய்யறது, இதெல்லாம் என்ன செஞ்சு பாத்தீங்கன்னா வீழ்ச்சி விடும். நம்ம இடத்துல இஸ்ரவேலர்களை தோற்றிவிடும், உற்பத்தி பண்ணிவிடும். மோவாபியரை அம்மோனியர்களை தோற்றுவித்து விடும். ஏனெனிலிருந்து புறக்கணிக்கப்படுவோம். நாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த ஒரு காரியம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். அப்பொழுது நோவா பலிபீடம் கட்டி சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். இங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் சுகந்த வாசனை கச்ச முகர்ந்தான். சரியா? இங்க பாருங்க, ஆண்டவர் பாருங்க, நோவா பலி செலுத்துகிறார். பலி செலுத்துற என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி எடுத்துள்ள வாழ்க்கை. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பாதுகாப்பா வச்சிருக்காரு. சரியா? ஒவ்வொருத்தரும் இந்த நாம உயிரோட இருக்குது ஆண்டுடைய கிருபை. அப்படிதானே? எத்தனை நம்புறீங்க? சத்தமாக சொல்லுங்க. நாம் நிர்மூலம் மகாத்திருக்கிறது அவருடைய கிருபைங்கிறத இந்த நாட்கள்ல வாழ்கிற நீங்களும் நாம நன்கு அறிந்திருக்கிறோம். இல்லாட்டா நம்ம விஷயம் போயிருக்கோம். சரியா? கர்த்தர் நம்மளை பாதுகாப்பா வச்சிருக்காரு. சரி, இங்க ஒரு காரியம், எத்தனை பேர் நன்றி எதிர் உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவருக்கு? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி எதிர் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்? வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா கர்த்தரை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார். தொழுது கொள்கிற தொழுகை என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி எதிர் உள்ள ஒரு இருதயம். நோவா பலி செலுத்தினார். எதுக்காக? கர்த்தருக்காக. கர்த்தர் தன்னை பேழையிலே பாதுகாக்கிற அந்த காரியங்களுக்காக கர்த்தர் கிடைச்சாரு. பலி செலுத்துகிற ஒரு நோவா. நீங்க நம்முடைய வாழ்க்கையில நன்றி எதிர் உள்ள இருதயம். ஆண்டவரை பின்பற்ற நல்லது. எப்ப வரைக்கும் பின்பற்றணும்? ஜீவன் உள்ள வரைக்கும் கர்த்தருக்கு நம்ம என்ன சாட்சியம். நண்பர் என்ன பண்றாங்க? கர்த்தர் நம்ம ஏதாவது பிரச்சனை வரும்போது கர்த்தர் பிரச்சனை வெளியிட்ட பிறகு கர்த்தருக்கு நமக்கு சம்பந்தம் தான் வாழும். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் யாருக்கா வாழணும்? கர்த்தருக்காக வாழணும். இங்க அநேகர் பாத்தீங்கன்னா பிரச்சனை வரப்ப நிறைய பொருத்தனை பண்ணுவோம். நான் எத்தனை மணிக்கு இருந்துச்சு ஜோம் பண்ணுவேன், இவ்வளவு பைக் இத்தனை நேரம் பைக் வாசிப்பேன், அங்க போய் கூலி செய்வேன், சபையில போய் அதை செய்வேன், இதை செய்வேன். எல்லாம் எப்ப வரைக்கும் தெரியுமா பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கிற வரை. பிரச்சனை போன பிறகு இதுல என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் அப்படி இருக்கலாமா? இருக்கவே கூடாது. ஏன் பாத்தீங்கன்னா
நன்மை எதிர்ப்புள்ள ஒரு இருதயம் நமக்கு இல்லாம போயிடுச்சுன்னா பரலோகத்துக்கு நம்ம இடம் பெற முடியாது. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் தோன்றுகிற மனிதர்களை குறித்து தீமோத்தேயு பட்டியலிடப்படுகிறது. அதுல என்ன பார்த்தீங்கன்னா ஜனங்கள் நன்றி அறியாதவர்களாக இருக்கும். நம்ம நன்றி அறிந்துள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் கிவிங் லைஃப். எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்படணும். இங்க பாருங்க, வேதத்துல பாருங்க, சமாரிய ஸ்திரியோட ஆண்டவர் பேசுறாரு. பேசின உடனே அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய வெளிச்சம் தோன்ற உடனே ஊர்ல இருக்கிற அத்தனை கூப்பிட்டு ஆட்ட விட்டாங்க. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு ஒரு ரெமெடி கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு ஆட்ட கொடுத்து வந்தாங்க. நீங்க நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை கொண்டு வந்திருக்கோம்? எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கோம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியம் இருக்குதா? மிக கவனம். நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். யாத்திரத்துல கர்த்தரிடத்துல நன்றி உள்ளவர்களா இருக்கணும். பலிபீடம் என்பது பலி செலுத்துகிற காரியம். பலி செலுத்துற பாத்தீங்கன்னா தேவன் எனக்கு நன்மை செய்தபடினா நம்ம என்ன செய்யறோம்? பலி செலுத்துறோம். ஸ்தோத்திர பலியா இருக்கலாம் அல்லது ஒரு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். அது மிக மிக அவசியம். கடைசி நாட்களில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கு மிக அவசியம். அதே போல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன உண்டு பண்ணாரு? வேலையை உண்டு பண்ணினார். இங்க பாருங்க, பயபக்தி உடையவர் நோவா. பயபக்தி என்னது? தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம். எல்லாத்துலயும் பக்தி இருக்குது, எல்லாத்துலயும் பக்தி இருக்குது, சரியா? ஆனா இந்த பக்தியோட நம்ம நின்றுட்டோம்னா பரலோகம் போக முடியாது. ஏன்னா பரலோகம் பக்திமான்களுடைய கூட்டங்களை எதிர்பார்க்கிற ஒரு ஸ்தலம் அல்ல. பயபக்தி உள்ள தேவ பாத்திரங்களை பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன அதிகமா இருக்கணும்? பயம். என்ன பயம்? ஏன்னா வேதத்துல ஆண்டவர் சொல்றாங்க, பயத்துடனே அவரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவர் நடுக்கலாச்சீங்க. அப்ப என்ன பயம்? அது தீமையை வெறுக்கிற ஒரு பயம். தீமையான எவற்றையும் வெறுக்கிற ஒரு இருதயம் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி என்னது? பாவமான காரியங்களை என்ன செய்யணும்? வெறுக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படணும். பயபக்தியோட ஒரு இருதயம் யாருக்கு இருந்துச்சு? இந்த நோவாவின் இடத்துல காணப்பட்டுச்சு, சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட பயபக்தி உடையவர்களாக நாம் காணப்படணும். எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பயபக்தி. அந்த பயபக்தியை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. ஏன் கர்த்தர் அவருக்கு கிருபை கிடைக்க பண்ணாரு? பயபக்தியுடைய மனுஷனாக காணப்பட்டார். தன் காலத்துல வாழ்ந்த மனிதர்களிலே அவர் உத்தமனும் நீதிமானும் அதே போல தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனாக காணப்பட்டார். யாரு? நோவா. நோவானா என்ன பார்த்தீங்கன்னா கேட்டுதலின் அடையாளம் என்று வேதம் சொல்லுது, சரியா? நீ வேதத்தை வாசிங்கன்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏன் பேர் வச்சாங்க பாத்தீங்கன்னா அவர் தேற்றுவதற்காக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செஞ்சாங்க? நோவா சொல்லி என்ன செஞ்சாங்க? பெயர் சுட்டினாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேற்றுகிறவர்களாய் நாம் காணப்படணும். பயபக்தி உடையவர்களாய் காணப்படணும். தேவனுக்கு பயந்து நடக்கணும். யார் பயந்து நடக்கணும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா நம்முடைய உள்ள இருக்க மனுஷனும் வெளியில் இருக்கிற மனுஷன் எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பான். தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் இல்லைன்னா சபையில ஒரு மாதிரி இருப்போம், வீட்டுல ஒரு மாதிரி இருப்போம், குடும்பத்துல ஒரு மாதிரி இருப்போம், பணி செய்யற இடத்துல ஒரு மாதிரி இருப்போம். அது கிடையாது வாழ்க்கை. அது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மள சர்ச்சில் எப்படி பாக்குறாங்களோ அதே போல வீட்டுல பாக்கணும். வீட்டுல எப்படி பாக்குறாங்களோ அதே போல நம்ம பணி செய்யற இடங்களையும் பார்க்கணும். அந்த பழகிற இடத்துல பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேஷம் போட்டோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது, சரியா? கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. யாக்கோபு போட்ட வேஷத்துக்கு படாத பாடு சொல்றாங்க. வேதத்தை வாசிப்பாங்க. யாக்கோபு போட்ட வேஷத்துக்கு என்ன வேஷம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்களா எல்லாத்துக்கும்? என்ன வேஷம் போட்டாரு? ஏசா மாதிரி போட்ட வேஷத்துக்கு வாழ்க்கையில பல வருடங்கள் படாத பாடு போட்டாங்க. அதனாலதான் அடிக்கடி நான் யோசிப்பேன், அந்த ஒரு இன்றைக்கு வேஷம் மட்டும் நான் போட்டு வேஷம் போட்டு அதனால வரக்கூடிய விளைவுகளை நான் சந்திக்க நான் தயாரா இருக்கேன், சரியா? அவ்வளவு வேதனை. அங்க லாபால் புரிஞ்சு ஏமாத்தி விட்டாரு, சரியா? கடைசியில மூத்த மகளுக்காண்டி இத்தனை வருஷம், இரண்டாவது மகளுக்கா 7-14 வருஷத்தை தொலைச்சி படால் பாடுபட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா திரும்பி வரப்ப சகோதரன் கொண்டு விடுவான்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் அந்த நதியில போய் உட்கார்ந்து ஆண்டவரோட தனித்து போராடி இவ்வளவு பறக்க தேவையா? இதெல்லாம் இதனால போட்ட ஒரு வேஷத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக நேரங்கள் வேஷம் போடுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு வந்தா ஆண்டவர் ஆராதிக்கிறது போல, வேதத்தை வாசிக்கிறது போல, நிறைய ஜெபிக்கிறது போல, அதே போல நம்ம வீட்டுல இருக்கிறோமா, நம்ம படிக்கிற இடத்துல இருக்கிறோமா, அநேக நேரங்கள்ல நாம் வேஷம் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுகிறோம். வேஷம் எல்லாம் ஒரு நாளிலே கலைந்து போய்விடும். ஏன்னு சொன்னால் வேஷத்தை எல்லாத்தையும் கலைக்கிறதுக்கு கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறான்.
சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எங்கெல்லாம் வேஷம் போட்டேன் அதுக்குரிய பலனை கர்த்தர் கண்டிப்பா கொஞ்சம் குறைவில்லாம எல்லாத்தையும் கொடுப்பாரு எல்லாருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கு பயந்துக்கணும்? கர்த்தருக்கு பயந்துக்கணும். யாருக்கு பயந்துக்கணும்? கர்த்தருக்கு. சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க, சைனால இருந்து தான் அந்த வைரஸ் வந்துச்சு சொன்னே. இப்ப பயங்கர மழை ஊத்துதா. நேற்று 2-3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பாக்குறேன். நியூஸ்ல கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, சைனா மொத்தம் அழியுங்க, அது கடவுளுடைய நியாயத்திற்கு அப்படி எழுதி வச்சிருக்காங்க. மொத்தம் அழிக்கிறாங்க. ஏன் பாத்தீங்கன்னா அவ்வளவு கோபமா இருக்கிறாங்க. சரியா? நம்ம அப்படி நியாயம் இருக்க கூடாது. சரியா? சைனால அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் உண்டு. தேவனுக்கா வைராக்கியமுடைய ரத்த சாட்சிகளாய் மறித்த அநேக தேவ மனிதர்கள் உண்டு. சைனால ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா, அந்த பாப்பா ஆண்டவருக்கு கேள்விப்பட்ட இந்த பைபிள் கிடைக்கலன்னு சொல்லி இந்த பைபிளுக்காக என்ன பண்ணிருக்கா பாத்தீங்கன்னா, சைனா அரசாங்கம் எல்லா இடத்துலயும் மிலிட்டரி நிப்பாட்டிருக்கு. கடலோர பகுதியில அநேக மிலிட்டரி இந்த இதை மீறி கடலை தவிட்டாங்க. சரியா? அவ பேரு விசான்னு ஒரு பேரு. அவ பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள தப்பி அங்கிருந்து எங்க போயிருக்கா பாத்தீங்கன்னா, மிர்ஸ்ங்கிற ஒரு வளைகுடாவை கடந்து எங்க போயிட்டா பாத்தீங்கன்னா ஹாங்காங் போயிட்டா. 2-3 நாள் நீச்சல் அடிச்சிருக்கா கடலுக்குள்ள. எத்தனை நாள்? 2 நாள். அந்த கடல் எவ்வளவு மோசமானது நீங்க போய் காட்டு மார்க் எடுத்து பாத்தீங்கன்னா, இருக்கிறதுல மோசமான சுறாக்கள் இருக்கிற ஏரியா. அந்த சுறாக்கள் நிறைந்த பகுதி, பயங்கர ஜில்லுன்னு இருக்கிற பகுதி. அதுல நீச்சல் அடிச்சு எங்க போயிட்டா ஹாங்காங் போய் அங்க போய் பைபிளை வாங்கி பைபிள் அந்த கடையில வாங்கின போது அந்த கடையில ஒரு 1 மணி நேரம் முத்தம் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்த அந்த பாப்பா என்ன பண்ணிருக்கா பாத்தீங்கன்னா, அந்த பைபிள இதுல ஒரு தண்ணியா உள்ள புகாத ஒரு இதுல கவர் பண்ணி தர சொல்லி அதை இடுப்புல கட்டி அங்க இருந்தே மறுபடியும் நீச்சல் அடிச்சு தான் தேசத்துக்கு போயிருக்கான். சைனா அவ்வளவு வைராக்கியமான மனிதர்கள் பாத்தீங்கன்னா, அங்க ஏராளமான ரத்த சாட்சி அருமையான உபதேசம் தான். பட் அநேக அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு தாங்கோடித்தனங்களால தான் சைனா பிரிச்சுட்டு விழுந்து போகுது. இப்ப நம்ம ஒண்ணு செய்வோமே, நம்ம இந்த கடைசி நாட்கள் ஆண்டுடைய நியாயத்திற்கு வெளிப்பட போகுது. அப்ப வேஷம் தரிக்காதபடிக்கு பயபக்தியுடையவராக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பயபக்தி. பயமும் பக்தியும் சேர்ந்து இருக்கணும். அதுதான் சீசன். அவங்கதான் சீசன், அவங்கதான் சிசி, அவங்கதான் ஐயப்பனுடைய சிசி. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். அடுத்த ஒரு காரியம் வேதத்தை எடுத்து அதுல சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய குடும்பம் அனைத்துடைய ரட்சிப்புக்காக பேசப்பட்டிருக்கு. அந்த வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு. குடும்பத்தையே ரட்சிச்சிருக்காரு, ரட்சிப்பு நடத்திருக்காரு. எவ்வளவு அருமையான படிச்சிருக்காருங்க. நோயாவை சத்தம் ஒரு அழகே சொல்லுவேன். எவ்வளவு சூப்பரான படிச்சிருக்காருங்க. சரியா? அந்த பிள்ளைகளை அழகி ரட்சிச்சிருக்காரு, ரட்சிப்புல அழகிருக்காரு. அவ்வளவு பெரிய அழிவுல இருந்து தன் பிள்ளைகளை 3 பேரை காப்பாத்தி, மறுபடியும் பிள்ளைகளை காப்பாத்தி அடுத்த ஒரு விபத்தை நிறுத்திருக்கிறாங்க. சரியா? அதனாலதான் நம்ம 950 வருஷம் ஆச்சுங்க. எத்தனை வருஷம் வந்தா தெரியுமா? 950. இது சம்பவம் நடக்கிறப்ப ஒரு வயசு என்ன தெரியுமா? 600. அதுக்கப்புறம் 350 வருஷம், 950 வருஷம் உயிரோட வாழ்ந்திருக்காரு நோவாய். சரியா? அப்ப அவருடைய வாழ்க்கை பாருங்க, தன் குடும்பத்தை ரட்சிப்பு நடத்துகிற ஒரு சுபாவம் இன்னைக்கு நம்மகிட்ட காணப்படுதா? நம்ம வீட்டுல எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே இவங்களை ரட்சிங்க, நீங்கெல்லாம் பரலோக வரணும் ஆண்டவரே, அதுக்கு நான் பிரயாசம் பண்ணிக்கிறேன், ஜெபிக்கிறோமா? இந்த அருமையான குருவாயை கொடுத்த வாழ்ந்துருக்காரு தன் வாழ்க்கையில. அது மாத்திரமல்ல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் தேவ நீதி என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீ உங்கிட்டார். நம்முடைய விசுவாசம் சரியா இருந்தோம்னா நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும். எப்படியாவது கர்த்தர் தெரிந்து வருவார். குடும்பமா கர்த்தருக்காக எழுப்புவோம், குடும்பமா கர்த்தருக்காக ஜீவிப்போம், படிச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு நோவாவா அவர் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜட பிரளயத்தை வரப்பண்ணி. பாருங்க, பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை என்ன செஞ்சாரு? பிரசங்கித்தார். நீதி என்னது? ஆண்டவருடைய சட்டம். இந்த நீதியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். யார் மூலமாய்? நீதி. இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் நான் நிறைவேற்ற முடியாது. ஆனா இதை நிறைவேற்ற ஒருத்தர் உண்டு. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல யாராலும் இந்த நீதி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. ஆனா யார் நிறைவேற்றி காமிச்சா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால அவரே தேவனா நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்ப இயேசுவுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் எதை நிறைவேற்றுகிறேன்? தேவ நீதியை நிறைவேற்ற. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தம் அழிவை சொல்லுங்க. இப்ப இந்த நீதியை பிரசங்கித்தார். அழிவு வரப்போது, ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வரப்போது, மழை வரப்போது, ஒழுங்கா எல்லாரும் நினைச்சுங்க, வேலை
நடந்த ஒரு சம்பவம், ஒரு அதாவது ஈஸ்டர்ன் ஈக்குவடா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில ஆக்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு. அந்த ஆக்வா தீவுல அந்த ஆக்வா தீவுக்கு அருகாமையில என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி கப்பல் சிதைஞ்சு போயிடுச்சு. அப்ப அந்த கப்பலுடைய கட்டைகள் இருக்குல்ல, அந்த கட்டையில ஒரு மனுஷன் என்ன செஞ்சா, ஒரு நாத்தியவாதி கம்யூனிஸ்டவாதி என்ன செஞ்சா, புடிச்சிட்டே அதுலயே நீந்தி 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 அந்த தீவுக்கு போயிட்டான். எதுக்கு போயிட்டான்? தீவுக்கு போயிட்டான். தீவுக்கு போனோடனே அந்த தீவுல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, இவரை பார்த்து தூக்கி எடுத்து ஒரு நல்லா தொடச்சு விட்டு, ஆனா பயங்கர பனி நிறைந்த பகுதினால ரொம்ப குளிரா இருக்கிறதுனால அவருக்கு ஹீட்டர் எல்லாம் போட்டு அவரை வீட்டுல கொண்டு போய் நல்லா பராமரிச்சு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுத்து, அப்போ உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஊர் தலைவர்லாம் வந்து என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, உடனே ஒரு ஆடை அடிக்க சொல்லி இவரை காப்பாற்றப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஆடை அடிக்க சொல்லி ஆடை என்ன செஞ்சுட்டு இருக்கு, ஆடை வெட்டி ஆடை வெந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மனுஷன் என்ன செஞ்சா, அந்த தீவை சுத்தி வந்துட்டு இருந்தான். அந்த ஊர் தலைவர் இருக்காருல, அவர் உட்கார்ந்து வேதத்தை வாசிட்டு இருந்தார். வச்சுட்டு இருந்தாரு. ஒண்ணும் புரியல. அவர்கிட்ட போய் கேட்டாராம், என்னையா முட்டாத்தனமா மூடத்தனமா இருந்தது இந்த பைபிள், இது என்ன கேட்ட கேள்வி பைபிள்னு சொல்றீங்க. அவர் யார் சொல்லியிருக்கா? அந்த ஊர் தலைவர். என்ன இதை போய் மூடத்தனமா இதை போய் வாசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னன்னா அம்பக்கு வேலை அப்படின்னா. யாரு அம்பக்கு வேலையா? ஒண்ணுமே இல்லாதது இந்த பைபிள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னார், அந்த ஊர் தலைவர் சொன்னாரா, தம்பி 1956ல நாங்களும் இதைத்தான் சொன்னோம். நாங்களும் என்ன செஞ்சோம்? இதைத்தான் சொன்னோம். எங்க ஊருக்கு மிஷினரிகளாய் வந்த கிட்டத்தட்ட ஒரு 3 பேர், சரியா, 3 பேர்த்த அவங்க ஹெலிகாப்டர்ல வந்தாங்க. சுவிசேஷ இடத்துல அறிவிக்கிறப்ப அன்னைக்கே எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். அன்னைக்கே கொண்டு இந்த நதியில தான் தூக்கி போனோம். என்ன நதியில? இந்த நதியில தான் தூக்கி எரிஞ்சோம். இந்த நதியில தூக்கி எரிஞ்சப்ப அமெரிக்க அரசாங்கம் என்ன செஞ்சு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து தேடி வந்து உங்க உடம்பு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு, எடுத்துட்டு போயிடுச்சு. அப்ப அவங்க போன பிறகு நடந்த சம்பவம் என்ன தெரியுமான்னு பாத்தீங்கன்னா, அந்த பாடியை கொண்டு போனாங்க. அந்த இறந்து போன அந்த மிஷினரியுடைய பாடியை கொண்டு போனாங்க. கொண்டு போறப்ப என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினரியுடைய ஒரு மனைவி ஒருத்தர் என்ன பார்த்தீங்கன்னா கற்பிணியா இருக்காங்க. கையில ஒரு குட்டி பையனை கூட்டு வராங்க. சரியா, ஒரு 3-4 வயசு பையனை நினைச்சா கையில கூட்டு வராங்க. நிறை மாச கற்பிணியா இருக்காங்க, 8 மாத கற்பிணியா இருக்காங்க. அவங்க அழுதுட்டே வந்து தன்னுடைய கணவருடைய ஃபியூனரல், அதாவது பாத்தீங்கன்னா இறுதி சடங்கு நடத்திட்டு இருக்காங்க. இறுதி சடங்கு நடத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 மாசத்துல குழந்தை நினைச்சிட்டு பிறக்கும் போது, பிறக்கிறப்ப குழந்தை பிறந்துச்சு. பிறந்து பாத்தீங்கன்னா குழந்தை நினைச்சிட்டு அழுதுட்டே இருக்கு, கத்தி தொடர்ந்து அழுதுட்டே இருக்கு. அப்ப இந்த குட்டி பையன் இருந்தா பாத்தீங்களா, ஏற்கனவே குட்டி பையன் அவன் போய் சொன்னானா, என்னடா குட்டிமா அழுகிறியா, அப்பா இல்லைன்னு அழுகிறியா, அப்பா எங்க இருக்காங்க, பரலோகத்துல இருக்காங்க, ஏசப்பா வரப்ப நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். இந்த அம்மா அழுக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க புரிஞ்சிச்சு, நான் வீட்டுக்காரர் எங்க போனாரு, சுவிசேஷ அறிவிக்க எங்க, இந்த தீவுக்கு. ஆனா அங்க போய் என்ன செஞ்சாரு, ரத்த சாட்சியா மறிச்சிட்டாருன்னு சொல்லி நான் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த குட்டி பையனை கையில பிடிச்சிட்டு எங்க போனாலும் தெரியுமா பாத்தீங்கன்னா, அந்த தீவுக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த தீவுல இருக்கிற எல்லா பேரும் அவரை கொலை செய்யறதுக்கு வரப்ப அவங்க என்ன சொன்னாங்களா, நீங்க கொலை செய்த அந்த மனுஷனுடைய மனைவி நான் உங்களை நேசிக்கிறேன், ஏன் இயேசு உங்களை அதிகமா நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஊர் தலைவர் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. உடனே எல்லாரும் நினைச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, வந்து இயேசுடைய அன்பு என்னங்கிறத புரிய வச்ச பிறகு உங்க ஊழியர் சில பேர் 8000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சத்தமாடியே சொல்லுங்க. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தம்பி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எல்லாருமே நரப்பச்சிங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க யாரு, நரப்பச்சிங்க. இப்ப ஆடு வந்துகிட்டு இருக்கு பாத்தியா, அந்த இடத்துல நீ வந்துகிட்டு இருக்க வேண்டிய ஆடு. நீ வேகாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, இந்த இயேசுவ அந்த எலிசபெத்துங்கிற அந்த அம்மா, அந்த ஜிம் எலியேட்டுடைய மனைவியா அந்த எலிசபெத்துங்கிற அம்மா சொன்னதாலதான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே காட்டு முராண்டிகளா இருக்க, நாங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய சீசர்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் உன்னை எவ்வளவு பராமரிச்சு கூட அன்போட காட்டி பண்ணிருக்கோம், இல்லாட்டா நீ தான் அதை வந்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. உடனே ஆரம்பிச்சோம், உடனே கொடுத்து ஆண்டுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. இதை ஏன் சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அனைவரும் காட்டு முராண்டிகளா இருக்காங்க. இந்த நீதியை நோவா பிரசங்கிட்டாங்க. நீங்கள் நாங்கள் என்ன செய்ய, இந்த நீதியை பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்கலாமா? யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல எத்தனையோ பழகுறாங்க, பால் ஊத்து வராங்க. நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து காய்கறி விற்க வராங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காய்கறி கடைக்கு போறது அங்கிருந்து நம்ம பக்கத்துலயே வராங்க. சரி, எங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், எவ்விதத்திலையாவது என்ன செய்வோம், சுவிசேஷத்தை அறிவிப்போமே, இயேசு கிறிஸ்துவை எவ்விதத்தில கொடுப்போமே. ஒரு அருமையான சகோதரர் திடீர்னு அவருடைய மனைவி மறுத்து போனாங்க. அவங்க அந்த கடையெல்லாம் போய் போடுவாங்க. உடனே போய் 2 அன்பான ஆறுதலான வார்த்தை பேசுனேன். டெய்லி என்கிட்ட நச்சுவார் பத்தினா பேசுவார். என் மனைவி இல்லாதனால எனக்கு பயங்கர போராட்டமா இருக்கு. என் மனைவி இல்லாதனால வீட்டுக்கு போனோன்னே என் மனைவி தான் பேசுவேன். 11 மணிக்கு போவேன். ஆனா இப்ப வீட்டுக்கு போனா அழுகையா வருது. என்ன செய்யறது இல்லை, ஏன் மாட்டேன்னு கேட்டா அப்படி அவருக்கு ஆண்டவருடைய அன்பை கொஞ்சமா சொல்லி வந்து விடுறது. நம் பழகிற இடத்துல எப்படியாவது சுவிசேஷம் தெரிஞ்சிடும். இயேசு கிறிஸ்துடைய அன்பை
உண்டு சொல்ல வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை? எங்க சொல்லுங்க, என்னுடைய வேலை. சொல்லுங்களேன், என்னுடைய வேலை. நீங்க சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. சரியா? நோவா நீதியை பிரசங்கித்தார். நோவா இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவால் மரிக்கிற உயிர் தள்ளல. ஆனா நீங்கள் நான் வாழ்கிற இந்த நாட்கள்ல நோவாவுக்கு செய்யாத ஒரு மேலான காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? இந்த இயேசு கிறிஸ்து அறிவிக்கணும்னா அவரே சொல்றாரு, என் மந்தையில் அல்லாத வேற ஆடு எனக்கு உண்டு, அவங்க என் சத்தத்துக்கு. அப்ப அவங்க செய் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? பரலோகம் வருவாங்களா வர மாட்டாங்களா? நான் விசுவாசிக்கிறேன் பரலோகம் வருவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வேதத்துல வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தூதனை பார்த்து யோவான் கேட்கிறாரு, எண்ணிக்கை கிடக்காத ஒரு இவ்வளவு கூட்டம் அப்படின்னு. அப்ப அங்க பரலோகத்துல ஒரு செய்தி சொல்லப்படுது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் தங்கள் அங்கிகளை துவைத்து வெளுத்தவர்கள். அப்படித்தானே? சரியா? அப்ப ஆட்டுக்குட்டியானவருக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க அவங்களாம். அப்ப உங்களுடைய என்னுடைய சுவிசேஷத்தினால அனைவரும் எங்க போவாங்க? பரலோகம் போவாங்க. ஏசப்பா உங்களுக்காக எனக்காக செலுத்தின கிரைய சாதாரணம் இல்லைங்க. சரியா? மரண பிடியில இருக்கிறப்பதான் தெரியும் அவனுடைய வேதனை, ஏசப்பாவுடைய அருமை என்னன்னு தெரியும், ஏசப்பாவுடைய இரக்கமான கிருபை என்னன்னு தெரியும். அப்ப ஒரு காரியம் செய்வோமே, நமக்காக மரணத்தை தெரிவித்த ஏசப்பாவுக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம ஏன் மற்றவங்களுக்கு போய் சொல்லக்கூடாது? ரேஷன் கடையில பருப்பு போறாங்கன்னு அடுத்த நிமிஷம் அடுத்த கோடிக்கு போயிருக்கு செய்தி. ஏன் இயேசு நல்லவங்கிற செய்தி போக மாட்டேங்குது? நம்ம தான் சொல்லாம சொல்லுகிறவங்க எப்படி கேள்விப்படுவாங்க? அப்ப நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். எதிர்த்து சொல்வதற்கு முயற்சி பண்ணு. இந்த நாள் ஒரு தீர்மானம், ஆண்டவரே இந்த 2011 முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இத்தனை பேருக்கு ஸ்பீசியஸ் தருவீர்கள். யோசிச்சு பாருங்களேன், இந்த ஜிம் எலியட்டுங்கிற அந்த மிஷனரியினுடைய மனைவி எலிசபெத் ஒரு தீர்மானம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த அக்காவோட அந்த ஜீவில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் காட்டு முராண்டிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்காங்க. ஏன் உங்களால என்னால எத்தனை பேர் மாற முடியாது? முடியாதா? முடியும். அப்ப அறிவிக்க வேண்டிய நீங்களாக நினைச்சணும், அறிவிக்கணும். இதத்தான் அருமையான யார் செஞ்சா? அருமையான நோவா. இப்ப நோவா ஐயா குறித்து நம்ம கேள்விப்பட்டோம். அவர் பாருங்க, கீழ்ப்படிதலுள்ள ஒரு நோவா, நீதிமானாகிய ஒரு நோவா, அதே போல பலி செலுத்துகிற ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நோவா, பயபக்தியுடைய ஒரு நோவா, அதே போல நீதியை பிரசங்கித்த ஒரு நோவா. அதே போல நாமும் ஆகுமே. வேதத்துல பாருங்க, அந்த ஐந்து கன்னிகள் என்ன செஞ்சாங்க? ஆயத்தமா இருந்தாங்க. பரலோகம் ஆயத்தம்னா நாட்கள் எங்க போல? பரலோகம் போல. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இசைக்கேல் சொல்லப்பட்டிருக்கு 38:7, நீ ஆயத்தப்படுவோடு கூடி எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த அவர்களுக்கு காவலனாய். இந்த பகுதியில் காவலனாய் அப்படின்னு கர்த்தர் அழைத்திருக்கிறாங்க. நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஏசப்பா வர்றப்ப அவர் சந்தோஷப்படுத்துவோம். ஏன்னா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா என்ன நடக்கும்? அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சத்தமாக வேலை சொல்லுங்க, தீர்மானம் எடுங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஏசப்பா அந்த நாள்ல நம்ம சந்தோஷப்படுத்துறேன். ஒரே ஒரு வாழ்க்கை நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக உங்க சந்தோஷத்தை சிலுவையில இறந்தீங்க. எருசலேம் வீதிகளில் அடிக்கப்பட்டீங்க, ரத்த சிந்தனீங்க, கடைசி சொட்டு ரத்தத்தை இறங்கி எனக்காக சிந்தனீங்க, எனக்காக மரித்தீங்க, உயிர்த்திருந்தீங்க. உங்களுக்காக நான் இனிய கொடுக்கிறேன். உங்களை சந்தோஷப்படுத்துறது எங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு சின்ன ஒரு காயமட்டாவே நினைச்சு ஒரு தழும்பு வந்துச்சுன்னா அதை மறைக்கிறதுக்கு அந்த பவுடர் இந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டு அடிக்கணும். சரியா? ஏசப்பாவுடைய சரீரம் முழுவதும் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி தெரியுமா? தழும்புகள். இந்த தழும்புகள் எல்லாம் யாரால தெரியுமா? நம்ம ஒவ்வொருவரால அந்த தழும்புகளை கேட்டுக்கொண்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் எப்படி போனார் அப்படின்னு வருவார். வரப்பதான் தெரியும் ஏசப்பா மேல வச்சிருந்த அன்பு என்ன தெரியும். அவர் நமக்காகப்பட்ட தழும்புகள், நமக்காகப்பட்ட வேதனைகள் எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நன்றி செலுத்துக்கு ஒரே ஒரு வாக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதுல அவருக்கு பிரியமா வாழணும், நேற்று அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து சேர்ப்போம். இதுதான் நம்முடைய வேலையா இருக்கட்டும். இந்த நாளிலே அவர் வரும் பொழுது அவர் முன்பாக நிற்க ராணியர்களாய் நாம் மாறுவோம். வேதத்தில் சொன்னபடி இந்த நாளிலே இப்படியாய் தேவனை சந்தித்து ஆயத்தப்படுவோம். நோவா பரலோகம் விட்ட நம்ம போக முடியுமா? முடியாதா? இந்த நோவா மாதிரி வாழ்றப்ப நம்ம போக மாட்டோமா? போவோம். இப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுப்போம். மிருந்தத்தை விஷயங்களை முழுமா நோக்கி பார்க்கலாம். சாயந்தரம் நோக்கி எல்லாம் கத்தன் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருக்கிறான். நம்ம எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுபாவங்கள் எப்படிப்பட்ட சுபாவமா இருக்கு? மண்ணுக்குரிய சுபாவமா, மாம்சத்துக்குரிய சுபாவமா, உலகத்துக்குரிய சுபாவமா? இந்த சுபாவங்கள் வேணாம், தயவு செய்து வேணும். சுபாவம் வேணாம். நீங்க நேரங்கள் சில வீண் பிடிவாதங்கள், வீண் வைராக்கியங்கள், வீண் கோபங்கள், வீண் பகைகள், மற்றவர்களை குறித்து அற்பமாய் என்கிற காரியங்கள் கர்த்தர் சொல்கிறார். உன் இருதயத்திலிருந்து தூக்கி போடு, உன் மாம்சத்திலிருந்து தீங்கு அகற்றிடு, எடுத்து போடு. அநேக நேரங்கள்ல தேவ கிருபையை இழக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல தேவ கிருபையை இழந்து போறதுக்கு பெருமையின்
ஆண்டவர் யாருக்கு கிருபை கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு மாத்திரமே. அநேகருடைய சுபாவங்களை கர்த்தர் இந்த வேளையிலே நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் சுபாவங்களை மாற்றிக் கொள்ளுகிறார். சிலருடைய சுபாவங்களுக்குள்ள காணப்படுகிற அழுக்குகளை கர்த்தர் சுத்திகரித்துக் கொள் என்று சொல்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு, தேவன் தந்திருக்கிற நன்மைகளை இழந்து போகாதபடிக்கு உன் சுபாவத்தை நீ சரி செய்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது. ஒரு சான்று கொடுப்பவா, ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க. உங்களுடைய சுபாவத்துக்கு விரோதமான எல்லா தீமையான காரியங்கள், தீட்டான காரியங்கள் அனைத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீ மன்னிச்சுங்கப்பா, உங்க ரத்தத்தால் கழுவுங்கப்பா, நீ கழுவுங்கப்பா. விளைவினங்கள் மறைய முடியாது, குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள் மறைய முடியாது, நீ சுத்திகரிக்காம ஒப்பு கொடுப்போமே. நம்மள ஒருவர் அர்ப்பணித்து இந்த வேளையில கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படி முன் நிற்பதற்கு தகுதி உள்ளவராக இருக்கும்படி ஆயத்தமாய் இருப்பதற்கு நம்மள ஒருவர் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். சபை ஒவ்வொரு குடும்பத்தையும்